Mixture. I am Kanna. Loose pain, Kanna. The second guess. Strength. What's my strength? என்னோட பலம் என்னங்க? எல்லாரும் ஆர்டிஸ்ட், எல்லாரும் ஒரு தொழில் செய்கிறாங்க. பட் உன்னோட ஸ்ட்ரென்த் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை ஸ்ட்ரென்த் இஸ் எக்ஸ்பிரஷன். இதற்கு முன்னால் எவ்வளவோ லெஜெண்ட்ஸ் மாபெரும் ஓவிய மேதைகள் வந்திருக்காங்க. அவங்க வரையாத ஒரு கோடை நான் இதுவரைக்கும் போடல. அவங்க வரையாத ஒரு புள்ளிய இதுவரைக்கும் நான் வைக்கல. ஆனா அவங்க வரையாத ஒரு எக்ஸ்பிரஷன் டீடைல்ஸ் நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். கார்ட்டூன் அப்படின்னால பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபார்ம்ல அது பண்ணுவாங்க. அது எளிமையான வடிவம். அதில் டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் பார்த்த சினிமாவினுடைய ரசனைகளும் சிவாஜி கணேசன் மாதிரியான மாபெரும் நடிப்பு சக்கரவர்த்திகளுடைய படங்களை பார்த்த ரசனையும், இங்கு பிறந்தவன் வேடியாவதில்லை, வேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கே தென்னாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். அது மட்டுமா, இன்பத்தை ஏற்க தூண்டுவதும், பிறகு துன்பமனாதி வெறுப்பதும், வெறுத்தது தவறு என பிறகு துடிப்பதும் என்னே அதனுடைய சபலம். ரசித்த தன்மைகள் நமக்குள்ள இறங்கி அந்த விஷயங்கள் எல்லாமே கார்ட்டூனுக்குள்ள உட்கார். இப்போ நான் படம் வரையும் போது சின்ன வயசு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு முக பாவனைகள், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டோன்னா அதில் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். எனக்கு அது தெரியாது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. கண்ணாடி முன்னாடி வச்சு, சின்ன கண்ணாடி அதை வச்சுட்டு நானே பார்த்து ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நம்மளே செஞ்சு பார்ப்போம். சினிமா பார்த்த அந்த அனுபவங்களில் வருதோ இல்லையோ அது வேறு. அந்த எக்ஸ்பிரஷன் நம்மளே செஞ்சு அந்த எக்ஸ்பிரஷன்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு எப்படி புருவம் தூக்குது, எப்படி ஐப்ரோ சுருங்குது, இன்வர்டாக சுருங்குதா, அவுட்வர்டாக நெளியுதா, அது கண்கள் நல்லா விரியுதா, எப்படி குவியுது, எப்படி நெரிக்குது, நரம்புகள் எப்படி சைடில் சுருக்குகள் கிரியேட் ஆகுது, மூக்கு எப்படி விடைக்குது, புருவத்துக்கு மேலே இருக்கக்கூடிய நெற்றியில் வரக்கூடிய சுருக்கங்களினுடைய போக்கு, எந்த எக்ஸ்பிரஷனுக்கு எந்த விதமான சுருக்கங்கள் உற்பத்தி ஆகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஸ்டடி பண்ண அது ஒரு பெரிய கடல் போல அந்த எக்ஸ்பிரஷன் ஃபீல்டு விரியும். கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் பூதிரம் கொட்டுதடி. வாய் எப்படி, லிப்ஸ் எப்படி திரும்புது, எந்த விதமான பாவனைகள், எந்த விதமான பேட்டர்னில் மசில் மூமெண்ட்டு இயற்கையாக நடக்குது. இது யாரும் திட்டமிட்டு நடத்துறது இல்லைங்க. நேச்சர் கொடுத்த கிஃப்ட், நேச்சர் கொடுத்தலாம். அது எப்படி நம்ம முகத்தில் ஆப்ரேட் ஆகுது, டிபெண்ட்ஸ் ஆன் த எமோஷன் அண்ட் மூட் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர். எப்படி அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ண அது பெரிய ஒரு கடல் போல் விரிஞ்சு போகும். ஸோ இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு நம்ம பார்க்கக்கூடிய சினிமாவில் பொருத்தி பார்க்குறோம். சிவாஜி கணேசன் வர்றாருன்னா வெறும் சிவாஜி கணேசன் நடிப்பு அப்படியே பார்த்து அப்படியே அழுதுட்டு வர்றாரு பார்க்குறேன். இந்த மாதிரி பார்க்க மாட்டேங்க. டீட்டெயிலாக ஒரு தவம்போல் நான் பார்ப்பேன். ஒரு தவம்போல் எந்த விஷயங்களும் என்னை டைவெர்ட் பண்ணாத அளவுக்கு கம்ப்ளீட் அட்டென்ஷன் நான் பார்ப்பேன். அப்போது அவருடைய எக்ஸ்பிரஷனில் எவ்வளவு டீட்டெயில்ஸு, எவ்வளவு நுணுக்கங்கள் செய்கிறாருன்னு பார்க்கும்போது நம்மளும் அதை இன்னராக ஃபீல் பண்ணுவோம். அவர் வாட்ச் பண்ணதை ஃபீல் பண்ணி அதை நம்மளுடைய முகத்துக்கு
ரீக்ரியேட் பண்ண முயற்சி பண்ணுவோம். நம்ம நடிகராகிறது இல்லை, நடிகர் திலகத்தை விடவா நம்ம நடிச்சிட முடியும். அந்த அந்த எண்ணமே முதல் காமெடியான விஷயம். பட் அந்த ட்ரையல் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு குழந்தை முயற்சி. அந்த முயற்சி, அந்த ட்ரையல் வந்து என்னை வந்து மாபெரும் எக்ஸ்பிரஷன் ட்ராக்கில் வந்து என்னை கொண்டு போச்சு. அப்படி கொண்டு போனதுனால நான் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிரிப்பு, வெறும் அழுகை, சோகம், கோபம், என்ன சந்தேகம், உவகை, இப்படி ஒரு 9 அல்லது ஒரு 15-16 எக்ஸ்பிரஷன் பேசிக்கலான லெசன்ஸ். இந்த 15-16 சில லெசன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸுக்கு இடையில ஒன்றுக்கொன்று மிக்ஸ் ஆகும். இப்போ ஒருத்தர் கோபமாக இருக்காரு, கோபத்துக்கு கூடவே ஒரு சின்ன ஸ்மைலிங் இருக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆகி அந்த பெர்முட்டேஷன் காம்பினேஷன்ஸ் மாதிரி நிறையா எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அப்படியே இன்யூமரபிளாக வரும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எனக்கு இந்த இதில் தான் ஆர்வம் வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி நானே செய்வேன். ஸோ செல்ஃப் வாட்ச், செல்ஃப் ஃபீல், கிரியேட். அப்படித்தான் நான் இந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ட்ராக்கில் இன்னைக்கு நீங்கள் ஒரு கண்டினியூஸாக ஒரு 10 days எக்ஸ்பிரஷனையே நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கீங்க நான் ஸ்டாப்பாக பண்ணணும், என்னால் வரைய முடியும். எவ்வளோ வெரைட்டியாக ஒன்றுக்கு சம்மந்தம் கனெக்டிவிட்டி இல்லாத மாதிரி புது எக்ஸ்பிரஷன்ஸ் நானே க்ரியேட் பண்ணிட்டு போவேன். ஸோ விகடன் லூசு பையன் நான் செஞ்ச விஷயமே எனக்குள் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் செஞ்ச விஷயங்களை என்னுடைய எக்ஸ்பிரஷனை கலைஞருக்கு போட்டேன், என்னுடைய எக்ஸ்பிரஷனை ஜெயலலிதாவுக்கு கொடுத்தேன், என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸை சசிகலாவுக்கு கொடுத்துருக்கேன், என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு, என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் துரைமுருகன் வாங்கியிருக்காரு, ஸ்டாலின் வாங்கியிருக்காரு, அழகிரி வாங்கியிருக்காரு, ஏன் மதுரை ஆதீனம், மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா, தினகரன், இபிஎஸ், வைகோ, ஏங்க இன்னைக்கு வந்த சீமான் வரைக்கும் எல்லாருமே நடிகர்கள் ரஜினி, கமல், விஜயகாந்த், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, கார்த்தி, விஷால், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் வரைக்கும் நடிகைகள் குஷ்பு, நயன்தாரா, ஓவியா, டைரக்டர் பாரதிராஜா, தங்கர் பச்சான், KS ரவிக்குமார், மணிரத்னம், சங்கர், டி ராஜேந்தர், கௌதம் வாசுதேவ் மேனன், கவிஞர் வைரமுத்து. ஹலோ சார், என்ன சார் எல்லா பசங்களையும் பொதி மூட்டையை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க? உண்ணாவிரத்துக்கு தலைவன் நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், ஏன் கண்ணு முன்னாலே அத்துமீறீங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்றீங்க. அட நம்ம வடிவேலு, இன்னும் நிறைய இருக்காங்க. கடந்த 15 வருஷமாக பாலிட்டிக்ஸ் அண்டு சினிமா டாப்பில் இருந்த எல்லா விஐபியும் எல்லா ஆட்களும் என்னோட கார்ட்டூன் அண்ட் கேரிகேச்சர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பேட்டர்னுக்குள்ளே கண்டிப்பாக வந்திருப்பாங்க. அவங்களுடைய முகம் வாயிலாக என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸை நான் மோல்டு பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய சிரமமாக இல்லாமல் அதுவும் எனக்கு ஒரு பிளேவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக எனக்கு ஒர்க் பண்ண அது அந்த இப்போ எல்லா ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. உசுப்பையன் ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த டைம் லிமிட்டெல்லாம் எனக்கு தெரியாது. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெறும் மேக்ஸிமம் லைட் தான் ஒர்க் பண்ணுவேன். மார்னிங் 3 o'clock 4 o'clock ஆகிடுது. சில சமயங்கள் வெடிஞ்சு கூட போகிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தூங்கலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாடி டயர்ட்னஸ் இருக்காது. ரொம்ப ஃபுல்லி சார்ஜு பாடி அண்ட் மைண்டாக இருக்குது. அது காரணம் என்னென்னா உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் அந்த எனர்ஜியை எடுத்தீங்கன்னா அது வத்தாது, தீராது. 100% எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது. ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு எடுக்க அந்த எனர்ஜி ஃப்ளோ லெவல் ஒரே லெவலில் இருக்குது.
ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம செல்ஃபில் இருந்து நம்ம என்றைக்குமே உருவாகிறது எந்த காலத்துக்கும் நம்மளை விட்டு போகாது, நம்மளுக்கு அதுதான் கை கொடுக்கும். திஸ் இஸ் மை ஸ்ட்ரென்த். ஸோ லிசன், மோட்டிவேட், கிரியேட், grow rich. This is the magical key. மனதை திறக்கும் மந்திர சாவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.